அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனங்குடி என்ற கிராமத்தில் வசித்த தேவர் சமுதாய மாணவர் லட்சுமணன் அப்படின்றவரை சபரிராஜன் அப்படின்ற மாற்று சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் வந்து வெட்டு படுகொலை செஞ்சாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபரிராஜன் அப்படின்றவருக்கு வந்து வானவில் குறிப்பை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த கத்தி சண்டையில கொஞ்சம் விருப்பமுடையவர் போல இருக்கு. கத்தி சண்டைனா உங்களை எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம தேவர் சமுதாய மாணவர் லட்சுமணன் வந்து அந்த மாதிரி கத்தி சண்டை கூப்பிட்டுருக்காப்புல. இவர் மரத்த சோல இந்த லட்சுமணன் வந்து வெட்டி படுகொலை செஞ்சுட்டாரு. இந்த லட்சுமணனுடைய படுகொலைக்கு நிதி கேட்டும் நம்ம பிஎம்டி அமைப்பு சார்பாக இருக்கக்கூடிய தலைவர் இசைக்ராஜா தேவர் மற்றும் அந்த நிர்வாகிகள் போயிட்டு களத்துல இறங்கி செயல்பட்டாங்க. இந்த தகவல் அறிஞ்சு உடனே அங்க களத்துக்கு வந்த திமுகவை சேர்ந்த ஐயா சபாநாயகர் அப்பாவு ஐயா அவர்கள் வந்து நேரம் வந்து களத்துல வந்துட்டு சுமூக வார்த்தைகள் எல்லாம் பேசி, அதாவது இவருக்கு நாங்க வந்து நீங்க என்னென்ன கோரிக்கைகள் கேட்குறீங்களோ அதை நாங்கள் நிறைவேற்றி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவனுக்கு வந்து 5 லட்சம் மதிப்பு தக்க அந்த மாடு குடியிருப்பு வீடுல வந்து நாங்க ஒன்று ஒதுக்கி தந்துடுறோம், ஒரு போர்ஷன் ஒதுக்கி தரோம் அப்படின்னு சொல்லி அவரே வாக்குறுதி கொடுத்தது மீடியால இருக்கு, பிஎம்டி மீடியால இருக்கு. அது போக ஒரு பொது நிதியிலேருந்து ஒரு 3 லட்சம் பணம் தாரோம், அது போக லட்சுமணனுடைய அண்ணனுக்கு அரசு வேலையில ஒன்று தாரோம் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைகளை அவர் வந்து உறுதிமொழிகளை கொடுத்தாரு. அப்ப பிஎம்டி நிர்வாகிகள் வந்து தங்களுடைய போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இது முடிஞ்சுங்க. இது வரைக்கும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்னு போக அந்த லட்சுமணன் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து ஐயாவை அணுகியிருக்காங்க. சபனா ஐயாவை போய் அணுகியிருந்தா ஐயா வந்து அப்பா நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்தீங்க, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, நீங்க போ அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகார திமிரை வந்து காட்டியிருக்காரு. லட்சுமணன் அவருடைய தாய் தந்தரை வந்து பிஎம்டி மீடியா வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த அந்த காணொலி நம்ம வந்து பார்க்க நேர்ந்தது. அதனால நம்மளும் காணொலி போட ஒரு சூழல் வந்துச்சு. பாருங்க, நம்மளுடைய சமுதாயத்தை அவர்கள் எந்த அளவிற்கு இழிவாக நினைத்திருந்தால், ஏன்னா நம்ம சமுதாயத்தினுடைய போராட்ட குணம் தெரியும், நம்ம சமுதாயத்தினுடைய பின்னணி எப்படிப்பட்டவர்கள் ஆளுமை மிக்க எல்லாம் தெரிந்தும் இவங்க காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கப்பா, சாராயம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கப்பா, மக்களை எப்படினாலும் எளிமையா ஏமாத்தலாம்ப்பா அப்படின்ற எண்ணம் அதிகார வர்க்கத்துக்கும் ஆளும் வர்க்கத்துக்கும் இருப்பதனாலதான் நம்ம மக்களை எப்படி வந்து எளிமையா போ அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிறாங்க. பாருங்க, நம்ம அவர்களுடைய காலம் இப்போ, ஆனா நம்முடைய காலம் இன்னும் 1 மாசம் கழிச்சு வரும். நம்ம வீடு வீடா வருவாங்க, வந்து கையெழுத்து கும்பிடுவாங்க, நம்ம ஜாதிக்காரனே நம்ம மதத்துக்காரனே உன் குலத்தை சேர்ந்தவனே அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. அவன் நம்மளான்னு பார்க்காதீங்க, அவன் நமக்கானவனான்னு பாருங்க. நமக்காண்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா குரல் கொடுப்பானான்னு பாருங்க. நம்ம இது வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேவர் சமுதாயமா இருக்கு, இங்க நம்ம மேலூர்ல ராம்பிரகாஷ் படுகொலை, இந்த லட்சுமணன் படுகொலை, இப்ப ஜோதி முருகன் படுகொலை, எவ்வளவோ நடந்திருங்க. நம்ம எத்தனை முக்குளத்தூர்ல எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தர் குரல் கொடுத்துருக்காங்க? அதாவது நீ ஜாதி பாசத்தோட குரல் கொடுக்க வேணாம், நீதியின் பக்கம் தர்மத்தின் பக்கம் நின்று ஒரு இளைஞனோட உயிர் போயிருக்கு, ஒரு அநீதி நடந்துக்கு, நீ சொல்லக்கூடிய சோக்கால் ஒடுக்கப்பட்டவன் அவன். ஆனா இங்க வந்து நீ ஒடுக்கப்பட்டவன ஒரு பட்டியல் சமூக இளைஞருக்கு நடந்தா அதை ஒடுக்கப்பட்டவனுக்கு நடந்துட்டு நீ குரல் கொடுக்குற, வரவேற்கிறோம். ஆனா பட்டியல் சமூகம் அல்லாத ஒருத்தனுக்கு அதே குரல் நடந்தா யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்க. இங்க உள்ள அரசியல்வாதிகள் முதற்கொண்டு, மீடியாக்கள் முதற்கொண்டு, அச்சு ஊடகங்கள் எல்லாமே அது என்னங்க, நீங்க சொல்லக்கூடிய சோக்கால் ஒடுக்கப்பட்டவர்கள்ன்ற வார்த்தையில இந்த பையனும் வருவானே, ஜோதி முருகனும் வருவாப்புலையே, நம்ம மேலூர் நம்ம முருகேசன் வருவாரு, இப்ப நடந்த முருகேசன், அதுக்கு முன்னாடி அந்த ராம்பிரகாஷ், கொடுக்கம்பட்டி, ரம்புதேவ், எவ்வளவு பேரு. ஆனா இவங்களெல்லாம் நீங்க கணக்கிலே எடுக்க மாட்டீங்க, ஒடுக்கப்பட்ட கணக்கிலே எடுக்க மாட்டீங்க. சரி, அப்படியே ஒரு இது வந்தாலும் அப்படியே வந்து கமுக்கமா பேசி முடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த அப்போதைக்கு அந்த சொல்யூஷனை முடிச்சுட்டு அப்புறம் மக்கள் மறந்துடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஒரு விஷயம் ஒரு நாள் நிக்கிறதே பெருசு. அடுத்தடுத்த விஷயங்கள் இப்ப பேசு பொருளா இருக்கும்போது மக்கள் இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுவாங்க. இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய ஐயா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க சொல்றாங்க, சமூக ஐயா சொல்றாரு 80% வாக்குறுதிகளை வந்து திமுக நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதே அப்படி சொன்ன வாயினா நாங்கள் திமுக வெளில வைக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி தாங்க நம்ம பண்றது. அநீதிக்கு துணை போகக்கூடிய நம்ம தாங்க மிகப்பெரிய அயோக்கியர்கள். நல்லா முக்குளத்தூர் மக்களே பாத்துக்கிறங்க, நல்லா பாத்துக்கிறங்க. நம்ம மக்கள் மீது அவர்கள் என்ன மதிப்பை வச்சிருக்காங்க, அந்த மதிப்பினுடைய வெளிப்பாடுதான் இதெல்லாம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வலிமைய ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையோட செயல்படணும், நம்முடைய வலிமையை இந்த தேர்தலில் காட்டணும். சரிங்களா?
நமக்காண்டி குரல் கொடுத்துக்க யாரும் இல்லை. இந்த இசைக்கராஜ் அண்ணன் போன்றவர்கள் தான் வந்து குரல் கொடுக்குறாங்க. நல்ல தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுங்க. சரிங்களா? எல்லாத்தையும் பார்த்து நிதானிச்சு, சும்மா கொடுக்குறாங்க, 5 கொடுக்குறாங்க, 10 கொடுக்குறாங்க, தோடு கொடுக்குறாங்க, தொங்கட்டாயம் கொடுக்குறாங்கன்னு ஆசைப்பட்டு இந்த இந்த புழுவுக்கு ஆசைப்பட்ட மீனாக, பொறிக்கு ஆசைப்பட்ட எலியாக மாட்டிக்கிட்டு உங்க தன்மானத்தையும் உங்க சுயமுறை இழக்காதீங்க. எனக்கு ரொம்ப இதா இருக்கு. தேவரையாவை தெய்வமா வணங்குறீங்க, நேதாஜி தெய்வமா வணங்கிக்கிட்டு இங்க கொடுக்குறவன் கோட்டுக்கும் பிரியாணிக்கும் தோடுக்கும் தொங்கட்டானுக்கும் 5க்கும் 10க்கும் போய் ஓட்டு போடுறீங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம். திருந்துங்க. தேர்தலில் தன்மானத்தோடு செயல்படுங்க. சரிங்களா? என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.